வணக்கம் குட்டி நண்பர்களே. இன்று நாம் அறிவழியான குட்டன் என்ற ஒரு குட்டி குரங்கு எப்படி ஒரு தந்திரமான நரியை தனது புத்திசாலித்தனத்தால் வென்று தனது நண்பர்களை காப்பாற்றியது என்பதை பற்றிய ஒரு அருமையான கதையை கேட்கப் போகிறோம். அவரது விரைவான சிந்தனை எப்படி ஒரு சவாலை வெற்றி கொண்டது என்று பார்ப்போம். கதையை கேட்டுவிட்டு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பகிரவும். ஒரு பசுமையான காட்டில் பழங்களால் நிறைந்த ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அதுவே காட்டின் வளமைக்கு ஆதாரம். குட்டன் என்ற அறிவாளி குரங்கு தன் குடும்பத்துடன் மரத்தில் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி மற்றும் துருதுருப்பானவன். வெள்ளை ஒரு தந்திரமான நரி மாமரத்தை கண்டது. அதன் கண்கள் பேராசையால் மின்னியது. மாம்பழங்களுக்காக மரத்தை ஏற முயற்சித்தது வெள்ளை. ஆனால் அது ஏமாற்றத்தில் முடிந்தது. குட்டன் நரியின் முயற்சியை கண்டு சிரித்தான். ஒரு மாம்பழத்தை எடுத்து கீழே வீசி, நண்பா இதோ சாப்பிடு என்றான். குட்டனின் கருணையால் வெள்ளை ஏமாறவில்லை. தனக்கு மாமரம் முழுவதும் வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தது. குட்டனின் தாய் அவனிடம், நரியை நம்பாதே, அதன் சூழ்ச்சி பேராசை நிறைந்தது என்று எச்சரித்தார். அறிவுரையை கேட்ட குட்டன் நரியின் சூழ்ச்சியை முறியடிக்க முடிவு செய்து சவாலை ஏற்றான். வெள்ளைக்குட்டனிடம், யார் முதலில் நதியை கடக்கிறார்களோ அவர்களுக்கே இந்த மாமரம் சொந்தம் என்றது. நதியை கடக்க குட்டன் ஒரு பெரிய மரக்கிளையை கண்டுபிடித்து அதை நதியில் மிதக்க விட்டான். குட்டன் மிதப்பதை கண்ட வெள்ளை அவன் அறிவாளி என்பதை உணராமல் தண்ணீரில் குதித்து நீந்தியது. குட்டன் மிதந்து கொண்டே சென்றான். ஆனால் வெள்ளை நதியின் வேகத்தால் திணறியது. வெள்ளை கரைக்கு வர திண்டாடியது. அதன் பேராசை தோல்வியாக மாறியது. குட்டன் அமைதியா நதியை கடந்து மறு கரையை அடைந்து வெற்றி புன்னகையுடன் காத்திருந்தான். வெள்ளை ஆட்டின் வேகத்திலே அடித்து செல்லப்பட்டு தோல்வியுற்றது. அதன் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டது. காட்டுத்தலைவர் நடந்ததை கேட்டறிந்து வெள்ளையின் பேராசை அவனது தோல்விக்கு காரணம் என்று கூறினார். குட்டனின் புத்திசாலித்தனத்தை கண்டு அனைத்து விலங்குகளும் அவனை பாராட்டின. குட்டன் மாமரத்தின் பாதுகாவலனாக திகழ்ந்தான். அவன் பழங்களை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தான். வெள்ள மன்னிப்பு கேட்டு தனது பேராசையை விட்டு ஒரு நல்ல விலங்காக மாறியது. குட்டனும் அதை ஏற்றுக்கொண்டான். குட்டனும் வெள்ளையும் நண்பர்களாகி காட்டில் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். புத்திசாலித்தனமும் கருணையும் வெல்லும். இந்த கதை எப்படி இருந்தது குட்டீஸ்களே? நல்லா சிரிச்சிங்களா? இப்படி நிறைய கதைகள் நம்ம கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கதை வரைக்கும் சிரிச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. பை பை. அன்புடன் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்.